ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிறுதானியத்தில் சோள பணியாரம் பண்ணலாங்க. இது சிவப்பு சோளம், வெள்ளை சோளம் 2 இருக்குது. நான் வெள்ளை சோளம் ஒரு 100 கிராம் அளவு, 1 கப் அளவு எடுத்துருக்குறேங்க. அது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணும். 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம், ஊற வச்சுடுங்க. அப்புறமா உளுந்து வந்து அதே கப்பில் 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சோளம் எடுத்தோமோ அதுலேயே 1/4 கப்பு. அப்புறம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை தனியாக ஊற வச்சுருங்க. அது 1 மணி நேரம் ஊறினா போதும். ரெண்டும் நல்லா ஊறட்டும். சிறுதானியம் எப்போவுமே நல்லா ஊறணுங்க. ஊறின வரைக்கும் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். தோசையாகட்டும், பணியாரமாகட்டும் எல்லாமே. அதனால் நல்லா 5 மணி நேரமே ஊற வச்சுருங்க. இப்போ அது கூட ஆட்டுறதுக்கு இஞ்சி 1 துண்டு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா ஒரு 4, கல்லுப்பு அதை வந்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல உளுந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தனியாக போட்டு புசுன்னு நல்லா ஆட்டி இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வரமிளகாய், இஞ்சி, கல்லுப்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு 4 சுற்று நல்லா சுற்ற விட்டு ஆட்டிக்கலாம். கொரன்னு ஆறின அப்புறமா சோளம் போடலாங்க. சோளம் வந்து ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது. இந்த மாவு கொஞ்சம் கரகரப்பாக தான் ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இது கூட நீங்கள் புழுங்கல் அரிசி ஒரு கரண்டி ஊற வைக்கிறப்பவே சோளத்து கூட ஊற வச்சு ஆட்டி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி மாவு சுடுறப்போ ஒரு இட்லி மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம், அதனால் நல்லா கலந்து வச்சுட்டேன். இதை வந்து புளிக்க வைக்கக்கூடாது. நான் ஒரு பாதி அளவு எடுத்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. மீதி பாதி அளவு கலந்த மாவில் இப்போ சுடணும் அப்படிங்கிறதுனால உடனே வந்து ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் அரிசி கூட சோளத்து கூட ஊற வச்சு ஆட்டியிருந்தால் அது தேவையில்லை. அப்படி இல்லைன்னா இட்லி மாவு ஒரே ஒரு கரண்டி கூட சேர்த்து உடனே சுடலாங்க. இது புளிச்சிடும். இப்போ இந்த சிறுதானியம்லாம் சீக்கிரம் புளிக்கும். அதனால் ஆட்டினது சுடுறப்போ எந்த அளவு தேவையோ அந்த அளவு மாவு எடுத்து நம்ம சுட்டுட்டு மீதி மாவை உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டு பணியாரம் சுடலாம். ஒரு கரண்டி எடுத்து விடலாங்க. இது வந்து இப்போ மூடி வச்சு கடலை எண்ணெயில் தான் நான் சுடுறேன். கடலை எண்ணெய் போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும் பணியாரம். மாவு கலவை கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி கூட சேர்ந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை அதெல்லாம் பொடியாக சேர்த்து நறுக்கி மாவு கூட கலந்து சுடலாம். பாருங்கள், பணியாரம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்து இதுக்கு வந்து சுடுறேன். அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், சோளப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சி. நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்து சுடலாம் சோளம். இது தோசை மாவையாகவும் ஊற்றலாம். பணியாரம் தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கடலை சட்னி, தக்காளி கொத்து ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.